Hi friends, welcome to exercise number 7.2 MLG solution Madura Apex. அதில் செகண்ட் ப்ராப்ளம்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க நிறைய டைம் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பில் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கனை கிளிக் பண்ண சொன்னால் தான் வேகமாக சொல்லிட்டேன். ஓகே, இப்போது இது இன்டெகிரேட் பண்ணணும். இந்த இன்டெகிரேஷன் ப்ராக்கெட் போட்டிருக்கா, இதுக்கும் காமன் இதுக்கான தனித்தனியாக பிரிச்சிடலாம். டிஎக்ஸ் இதுக்கும் காமன் இதுக்கும் தனித்தனியாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் பொறுமையாக போடுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ் கொஞ்சம் வேகமாக போடலாம். ஓகேவா? ஸோ √3x இந்த டிஎக்ஸும் இதுக்கு வரும் ப்ளஸ் 1/√x dx. இப்போ ஃபஸ்ட்டு இது சிம்பிளை பண்ணலாங்க பாருங்கள். இப்போ ரூட் வந்து 3 வரைக்கும் தான் இருக்குது. எக்ஸுக்கெல்லாம் ரூட் கிடையாது, ரூட் இல்லை. 3 வெளியே தரலாம் கான்ஸ்டண்ட்டை. இன்டகிரேஷன் ஆஃப் x dx அழகாக இப்போ ஈஸியாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு கீழே போயிட்டான். ஸோ அதை மேலே தள்ளணும். ஸோ ரூட்னா என்னப்பா, பவர் வந்து என்னது 1/2 எழுதிக்கலாம். ரூட்டை வந்து பவர் 1/2 எழுதிக்கலாம். ஸோ dx. ஸோ இதை மேலே தள்ளி விட்டுருங்க. √3x dx ப்ளஸ் இது மேலே தள்ளிட்டா x to the பவர் ப்ளஸ் 1/2 வந்து மைனஸ் ஆகிடும். சரிங்களா? என்ன சிம்பிள் இருக்கோ ஆல்டர்னேட் சிம்பிளாக வந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக ஃபார்முலா மாதிரிலாம் வந்துருச்சா. இன்டகிரேஷன் ஆஃப் x பவர் n dx ஃபார்முலா மாதிரி இருக்குது. x பவர் n + 1/n + 1 + c. ஓகே, ஸோ அப்போ √3 பவரில் என்ன இருக்கோ அதோட வந்து +1 பண்ணும். அந்த டேர்மே கீழே போட்டுருணும். இதோட +1 பண்ணால் 2, அதே கீழே போட்டுருங்க. ப்ளஸ் x பவர் இதோட +1 பண்ணுறேன், -1/2 + 1 அதே இதை கீழே போட்டுருங்க. இன்டகிரேஷன் ஃபுல்லாக முடிஞ்சா இப்போ லாஸ்ட்டாக ப்ளஸ் சி போடணும். ஓகேவா? இப்போ இங்கே நல்லா பாருங்களேன், இது -1/2, இது 1னா ஃபுல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லு இது -½ ஃபுல்லு ½ போச்சுன்னா ½ கரெக்டாக, அவ்வளோதான். ஸோ இது 1னா ஃபுல் -½ ½ ஓகேவா? ஸோ √3x² ப்ளஸ் சி. இப்போ இந்த கீழே 1/2 இருக்கா, இதை மட்டும் ரெசிப்ரோக்கல் பண்ணி 2 ஆக்கிடலாம். ஸோ √3x² கரெக்டுங்களா? √3x²/2 ப்ளஸ் இது வந்து தள்ளிட்டா ரெசிப்ரோகேஷனாக 2 ஆகிடும். அப்புறமா வந்து இந்த x பவர் 1/2 பவர் 1/2 என்ன சொன்னால் ரூட்டுன்னு சொன்னேன், அதை மாற்றிடும். √x ப்ளஸ் சி. அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒன்றுமே பண்ணல, கீழே இருக்க ரூட்டை மேலே தள்ளிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணேன். அவ்வளோதான், ரெசிப்ரோக்கல் பண்ணேன். பவர் 1/2னா ரூட்னு எழுதிட்டேன். ஓகேவா? சம்மு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? இப்போது செகண்ட் சப்டிவிஷன். ஓகேங்களா? சொல்யூஷன். இப்போ இது தனித்தனி இன்டகிரேஷனை பிரிச்சிடலாம், டிஎக்ஸு தனித்தனியாக பிரிச்சிடலாம். ஸோ 2a ரூட்னா பவர் 1/2 கரெக்டாக, பவர் 1/2ன்னு போட்டேன். இப்போயே போட்டேன். -b/dx போட்டேன் தனியாக. dx மைனஸ் இதுக்கு தனியாக ஒரு இன்டகிரேஷன் b/x² dx ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 3c. இங்கே பாருங்க, இதுக்கு இன்டகிரேஷன் போட்டேன். இது வந்து க்யூப் ரூட்டு வெளியே இருக்குது, x² dx. ரைட்டா? இப்போ இந்த க்யூப் ரூட்லாம் சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணணும். இப்போ கான்ஸ்டன்ட் 2a வெளியே எடுத்துடலாம். கீழே இருக்க x பவர் 1/2 மேலே தர்றேன், x to the பவர் -1/2 ஆகிடும். ஓகேவா? என்ன சிம்பிள் இருக்கோ ஆல்டர்னேட் சிம்பிள் ஆகிடும். மைனஸ் இந்த பியை வெளியே எடுத்துடலாம். கீழே இருக்க x² மேலே தள்ளுறேன், x பவர் -2 ஆகிடும் dx ப்ளஸ் இந்த 3cயை வெளியே எடுக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? க்யூப் ரூட். அதாவது இப்படி போடுவாங்க, இப்படி க்யூப் ரூட். இப்படி சும்மா ஒரு ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து a to the பவர் நார்மலாக ஒன்றுமே போடலன்னா ஸ்கொயர் ரூட்டு, அது வந்து பவர் 1/2ன்னு போடுவாங்க. இப்படி போட்டால் க்யூப் ரூட்டு பவர் வந்து 1/3ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? அப்போது இங்கே ஆல்ரெடி ஒரு x² இருக்குது, அது கூட ஒரு பவர் வந்து இது வந்து 1/3 வரும். ஸோ dx. ஸோ இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக சிம்பிளை பண்ணிக்கலாம், அப்புறமா இன்டிகிரேட் பண்ணலாம். 2a இது வந்து x to the பவர் -½ dx மைனஸ் b. இன்டகிரேஷன் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஒன்றாவே பண்ணுங்கள். ஓகே, dx ப்ளஸ் 3c இன்டகிரேஷன் ஆஃப் x பவர். இந்த பவர் மல்டிப்ளை ஆகும். 2 × 1 இது 2 3s இல்லை, பவர் இது மேலே இருக்க நம்பர், இது மேலே இருக்க நம்பர். 2 × 1 2/3 dx. இப்போ எல்லாம் அழகாக மாறிடுச்சு. இப்போ ஃபார்முலா ரீகால். என்ன ஃபார்முலா? இன்டகிரேஷன் ஆஃப் x பவர் n dx is equal to x பவர் n + 1/n + 1 + c. ஸோ 2a x பவர் -½ இருக்கா, ஸோ -1/2 + 1. இப்போ பவர் என்ன இருக்கோ அதே இந்த பவரை கீழே போட்டுடணும், அதே வேல்யூவை. -b x பவர் -2 இருக்கா, அதோட +1 அந்த டேர்மோட -2 + 1 + 3. நெக்ஸ்ட்டு x பவர் 2/3 +1 அதே டேர்மோட +1. எல்லா இன்டகிரேஷன் ஓவராக ஃபைனலாக ப்ளஸ். இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணணும், அதான் பெரிய வேலை. சப்ப மேட்ருப்பா, சால்ட் வாட்ரு. x பவர்
1 மைனஸ் ஹாஃப், ஒன்றுனா ஃபுல்னு வச்சுக்கோங்க, ஃபுல் மைனஸ் ஹாஃப், ஃபுல்லில் ஹாஃப் போச்சுன்னா ஹாஃப், இது ஒன்னா ஃபுல்லில் ஹாஃப் போச்சுன்னா ஹாஃப், மைனஸ் பி எக்ஸ் பவர் -2 + 1 என்ன வரும் -1, -2 + 1 சிம்பிள் வேறு மாதிரி இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும், பெரிய நம்பரோட சிம்பிளை போட்டுக்கணும் -1. நெக்ஸ்ட்டு +3, இப்போ 2/3 + 1 நீங்கள் சைடில் எல்சிஎம் போட்டுக்கலாம், 2/3 + 1 எல்சிஎம் போட்டால் என்ன வரும், ஸோ 2 + 3/3 which is 5/3. அப்போ இந்த பதிலாக 5/3 போடலாம், கீழே 5/3, எக்ஸ் பவர் 5/3/5/3 ப்ளஸ் சி. இப்போ இன்னும் ரைட்டாக சிம்பிளை பண்ணிடலாமா, ரைட் இதை அழிச்சிடுறேன், இடம் பத்தலை. இப்போ இந்த 1/2 ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ ஆல்ரெடி வெளியே ஒரு 2a இருக்குது, இது 2 வந்துடும், இந்த தலைகீழ வந்தால் 2/1, ஸோ 2ன்னு வந்துடும். எக்ஸ் பவர் 1/2னா அது ரூட்டுன்னு எக்ஸும் போட்டுடலாம், நீங்கள் ஒரு இன்ட்டு வச்சுக்கலாம். இந்த மைனஸு இங்கே போயிடும், ஸோ ப்ளஸ் பி ஆகிடும். இப்போது எக்ஸ் பவர் -1 இருக்கா, அதை அப்படியே கீழே தள்ளி விட்டுடலாம், ஸோ 1/x ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும், +3 × 5/3 வந்து தலைகீழ தெரிஞ்சிச்சுன்னா 3/5 ஆகிடும், எக்ஸ் பவர் 5/3 ப்ளஸ் சி. இப்போ 2 2s are 4, a √x ப்ளஸ் b × 1 b/x ப்ளஸ் 3 3s are 9/5 எக்ஸ் பவர் 5/3 ப்ளஸ் சி. அவ்வளோதான் முடிஞ்சுது. புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா? சப்ப மேட்ரு. நல்லா பார்த்துக்கோங்க, கொடுத்துருக்க கொஸ்டினை அழகாக பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணியே கொண்டு வரணும். ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க, ரெசிப்ரோக்கல்லாம் பண்ணிவிட்டு. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் புரிஞ்சுதா? புரியலன்னா திரும்ப ஒரு வாட்டி பாருங்க, கண்டிப்பாக புரியும். ஓகே, அப்பயும் ஒரு திரும்ப ஒரு வாட்டி பாருங்க, அப்பயும் புரியும். ஓகே, சரி, எத்தனை வாட்டி தான் பார்த்து கண்டிப்பாக புரிஞ்சிருப்பா, 2 வாட்டியில் புரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ.